ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயமா தான் இருக்கும். முக்கியமா என்னோட வேல்யூஸ்ல ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் என்ன ஒரு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டே இருந்தா கூட அவங்க என்ன டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல போய் கெஞ்சிக்கு நிக்க மாட்டேன். என்னோட வேல்யூஸ் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஸ்டாண்டர்டா நிற்பேன். இது என்னோட பிஸ்னஸ் அண்ட் என்னோட ஒர்க்லையுமே நிறையாவே எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நான் ஒரு பிபிஓ ஜாப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அது மேபி இந்த யூஎஸ் கிளைண்ட்ஸோட காண்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஷிஃப்ட் என்னோட ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு, பட் எக்ஸ்ட்ரா என்ன டைம் ஒர்க் பண்ண சொன்னாங்க. நான் என்னோட டிஎல் கிட்ட தெளிவாக சொன்னேன், ப்ரோன்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன். ஸோ ப்ரோ, என் ஷிஃப்ட் டைமிங் முடிஞ்சிருச்சு, என்னால் இதுக்கு மேலே உட்கார முடியாது, பிகாஸ் அது நைட் ஷிஃப்ட் ரைட். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போகிறேன் அப்படிங்கிறத நான் வந்து ஸ்டேட் பண்ணேன் அந்த இடத்துல. ஸோ இதை நான் ப்ராப்பராக டெலிவர் பண்ணும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஓகே போடா அப்படின்ட்டு விட்டுட்டார். நாளைக்கு வந்து மீதி ஃபைல முடிச்சிரு அப்படின்னாரு. இவ்வளவுதான், சிம்பிள். பட் முக்காவாசி டைம் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, மேபி இப்படி நான் என்னோட ஒரு ப்ராப்பர் ரீசன் சொல்லாம ப்ராப்பரான ஒரு விஷயத்த சொல்லாம சொன்னேன் அப்படின்னா அவங்க எனக்கு கொடுக்க மாட்டாங்கிறதுனால அவங்க என்ன ஃபைல் கொடுத்தாலும் ஓகே ஓகே ஓகே, இன்ஃபேக்ட் அந்த ஃபைல் என்னால முடிக்க முடியலன்னா கூட ஓகே ஓகே ஓகேங்கிறதெல்லாம் நான் ரொம்ப ஸ்டாண்டர்டா நிற்பேன். பட் நம்ம அப்படி ரொம்ப ஓகே ஓகேன்னு எஸ் மேனா இருக்கும்போது, ஓகே எஸ் மேன் இந்த சென்ஸ் எல்லாத்துக்குமே எஸ் சொல்லும் போது நமக்கு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்காது. பிகாஸ் மேபி நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலோ இல்லை ஒரு லீடரோ, நீங்க ஒரு கம்பெனிக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்புல இருக்கீங்களோ, இல்லை ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் சரி, மேக்ஸிமம் நீங்க டிபெண்ட் பண்றது ஒரே ஒரு விஷயமா தான் இருக்கும், ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது. அந்த ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல கிடைக்கல அப்படின்னா, ஸோ இஃப் யூ நீட் மை கோச்சிங் ஆர் கைடன்ஸ், இந்த பவுண்டரிஸ் எப்படி செட் பண்ணுறது, அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறது, நீங்கள் எப்படி ஒரு ரூமில் ஒரு லீடராக எப்படி நீங்கள் போர்ட்ரே ஆகுறது, எப்படி ஷோ அப் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு என்னோட கோச்சிங்கில் 8 செஷன்ஸில் சொல்லி தருவேன். லிங்க் கீழே இருக்கும், ஷெடியூல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ ஒரு டீட்டெயில்டான வீடியோ எப்படி ரெஸ்பெக்டை கெயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி என்டர்பிரனர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் யாராக இருந்தாலும் அந்த வீடியோ வந்து சூட் ஆகும். ஜஸ்ட் கோ அண்ட் செக் தட் வீடியோ.